அப்புறம் வகுப்பில் வந்து அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்கள் வகுப்பில் ஜப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கப்பா. அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலாத அப்படின்ட்டுக்காரு. அது கேள்வி கேட்டான்ற எப்படி வார்த்தை பையனுக்கு எப்படி பையன் சேர்ந்துருக்க வரிசையாக இருக்கு. அப்புறம் இந்த பிடி வாத்தியார் அவர் வித்தியாசமா, ஏய் வரிசையில் போய் நில்லு, கடைசியில் போய் நில்றா அப்படின்னார். போயிட்டு திரும்பி வந்தான், என்ன ஏற்கனவே கடைசியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு சார், கடைசியில்னா அதுக்கு அடுத்தாலும் அப்படித்தான் இருப்பான். சரிடா ரிசல்ட் எப்படி வருது? போன வருஷம் மாதிரி தான். போன வருஷம் பண்ண போன வருஷம் எப்படி? அதுக்கு போன வருஷம் மாதிரி எப்படி? ஏடா குழப்புறா, அதுக்கு போன வருஷம் எப்படி இந்த வருஷம் மாதிரி? கடைசி வரைக்கும் ரிசல்ட்டை சொல்லலை, நம்மளா நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டாத்தே என்னத்தை சொன்னேன் ஏதை சொன்னான்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அது காலேஜில் நடிக்கும்போது அந்த மாதிரி தான் நடக்கும். காலேஜில் படிக்கும்போது அதை போயிட்டு இந்த தெரியாதவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்டுரு. கிராமத்துலேருந்து கேட்குறாரு, பையன் என்ன படிக்கிறான்? பிஏ 3ஆவது வருஷம் படிக்கிறான். முட்டா பையன் 3 வருஷமா படிச்சுக்கிட்டேன், அதை போய் ஒரே வருஷத்தில் படிக்காம அது 3 வருஷம் கோர்ஸ் தான், அதை எப்படி உடனே படிக்க முடியும்? இந்த விடாக்குணம் நடக்கும். ஒரு வில்லேஜில் ஒரு ஆளுக்கு ஒரு தொழில் கார் ஓட்டி போகிறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்றிட்டார் வீட்டில். ஊரே திரண்டு மூல பையனை கட்டுங்க. கட்டுறீங்க எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க? எவ்வளவு? 6000 ரூபா. என்ன சின்ன ஆட்டுக்குட்டியாக இருக்குது, இதுக்கு போய் 6000 ரூபான்றீங்க? 6 வருஷம் கழிச்சு நாங்கள் கணக்கு போட்டோம், கொடுங்க. ஒரு செக்கை போட்டு கொடுத்தாரு. செக்கை வாங்கி பார்த்துட்டு மயக்க போட்டு மல்லா கொள்ளுட்டாங்க. ஏன்னா இது 6 வருஷம் கழிச்சு டேட்டு போ அப்படின்னு. என்ன இவங்க நினைச்சேன்னா அது அதுக்கு மேலே அவர் செய்வார்ல. அதில் கள்ள நோட்டு ஒரு போயிட்டு பெருமையாக சொன்னேன், என்ன உங்கள் ஊரில் எப்படி வச்சாலும் பிட் பாயிண்ட் அடிச்சுன்னு சொல்லி வீராப்பா சொன்னீங்க, எங்கே நீ அடிக்க முடியல? சும்மாரியா, அதை நான் 6 தடவை எடுத்துட்டு கள்ள நோட்டுன்னு சொல்லி உள்ளே மறுபடியும் ஓதுக்குள்ளே வச்சுட்டேன். அவனுக்கு தெரியாமல் 6 எடுத்துட்டு எப்படி எடுத்தான்னு தெரியல. சாதாரண உலகத்தில் விடாக்குன்னு திசை எங்கே இருக்காங்க.